வியாசார்பாடி கேஸ் சிலிண்டர் வெடிச்சு ஒரு 15-20 குடும்பம் கிட்ட எல்லாமே அழிஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். பாதி பொருள் நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். மீதி கொடுக்கறதுக்குள்ள இந்த துணியெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தி எவ்வளோ பண்ணி எவ்வளோ ஆம்பளைங்க பார்த்தாங்க. 100 பேருக்கு மேலே இருந்தாங்க அந்த ஆம்பளைங்க. அவங்க முன்னாடி அடிச்சு கீழே தள்ளினார் அவரை நான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து தமிழ்ச்செல்வி பேசுகிறேன். இந்த மாதிரி நேற்று வியாசார்பாடி புதிய சூரியன் நகரில் ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சு ஒரு 15-20 குடும்பம் கிட்ட எல்லாமே அழிஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அவங்களுக்கு அன்றாட தேவை பொருள்கள் அரிசி பருப்பு உடை எல்லாம் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். பாதி பொருள் நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். மீதி கொடுக்கறதுக்குள்ள அங்கே இருக்கிற காவல் ஆய்வாளர் P5 காவல் ஆய்வாளர் பெஞ்சமின் இருக்கார். அவர் வந்து என்னை கையை முறுக்கி மாரப்புக்கு நிலை பிடிச்சி கிழிச்சு அசிங்கப்படுத்தி காதில் அடித்து என்னை அவ்வளோ துன்புறுத்தி அசிங்கமான வார்த்தையால் கெட்ட வார்த்தையால் பேசினார். இது இனிமேல் எந்த பெண்களுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்குமே நடக்கக்கூடாது. இதுக்கு எந்த கட்சி இல்லை. இதுக்கு நிரந்தரமான யார் நல்லது பண்ணுறாங்களோ பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சார் கண்டிப்பாக இங்கே வரணும். ரொம்ப கேவலமான ஒரு செயலை செஞ்சுருக்கிறார். அவரை பணியிட நீக்கணும். அவர் மன்னிப்பு கேட்டால் கூட எங்களுக்கு இது கிடைக்காது. இந்த துணியெல்லாம் எவ்வளோ அசிங்கப்படுத்தி எவ்வளோ பண்ணி எவ்வளோ ஆம்பளைங்க பார்த்தாங்க. 100 பேருக்கு மேலே இருந்தாங்க அந்த ஆம்பளைங்க. அவங்க முன்னாடி அடிச்சு கீழே தள்ளினார் அவரை நான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயற்கை உறுப்பினராக கங்காவதி நான் இருக்கிறேன். இந்த மாதிரி வியாசார்பாடி சத்தியமுத்த நகரில் தயாரானதுனால முதலுதவி கொடுக்கறதுக்காக நாங்கள் போனோம். சாப்பாடு இல்லாமல் அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி P5 போலீஸில் இருக்க ஆய்வாளர் வந்து இன்ஸ்பெக்டர் பென்ஷான் வந்து என்னை பூட்ஸ் காலால் எட்டி வச்சு அராஜகம் பண்ணி நீங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களை வெளியில் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் வந்து இப்போ எந்திரிக்க முடியல. எனக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அவர் உதச்சதுனால எனக்கு பெயின் அதிகமாக இருக்குது. இது வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரி கடுமையாக இருக்கிறது வந்து மேலிடத்தில் எங்களுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்க கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி செய்யணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.